ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாங்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன சாங் அப்படின்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. இந்த பாடலை நம்முடைய வீடுகள்லையா இருக்கட்டும், இல்லை நம்முடைய சர்ச்லையா இருக்கட்டும், நம்ம அடிக்கடி பாடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஸோ இந்த பாடலை இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீஃப் நோட்டாக இதோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாங்க்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கை ஒரு போராட்டம், ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவனே, இன்று உனக்காக ஒரு இனிய செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல் சொல்லும் வார்த்தைகளைப் போல வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் நம் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள். வாழ்வது போல வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்வது போல் வாழ்ந்து சுகமாய் இரு பாடல் சொல்கிறது. ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே என்று பாடல் கூறுகிறது. அதாவது நம்முடைய உள்ளம் இவ்வுலகத்தோடு இணைந்திருந்தாலும் தேவனோடு இணைந்திருக்க ஒருபோதும் மறவாதேயுங்கள் என்று இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நீ தேவனோடு இணைந்திருக்கிறாய் என்றால் உன் உடலும் சரி, உன் உள்ளமும் சரி ஆசீர்வாதமாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீ உலக காரியத்தில் சிந்தனை வைப்பது தவறல்ல, அதிலே நாட்டங்கள் செலுத்துவது தவறல்ல. ஆனால் நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன் உள்ளத்திலே அவருக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரோடு நீ இணைந்திருக்க வேண்டும். அதைதான் இப்பாடலின் வரிகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. போராட்டம் வெற்றிக்காகத்தான். வாழ்க்கை என்பது போராட்டமே, அதுவும் நல்லதொரு போராட்டமே. 1 தீமோத்தேயு 6:12 சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பிடித்துக்கொள். நம்முடைய எதிரிகள் மனிதர்கள் அல்ல, ஆத்மீக விசைவுகள் தான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நமக்கு எதிராளிகள் மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்கள் நமக்கு ஒருபோதுமே எதிரிகள் கிடையாது. நமக்கு யார் எதிரி அப்படின்னா, சத்துருவானவன், தீயோன், அதாவது பிசாசானவன் தான் இவ்வுலகத்திலே நமக்கு மிகப்பெரிய சத்துருவாக காணப்படுகின்றான். அவன் மனிதர்கள் மூலமாக நம்மை தீய வழியிலே கொண்டு செல்வதற்கான ஒரு விதையை தான் அவன் விடுகின்றானே அல்லாமல் மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல. நிச்சயமாக ஒருபோதும் மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல. நமக்கு யார்தான் இவ்வுலகத்தில் சத்துருக்கள் என்றால் தீயோனானவன், அதாவது பிசாசானவன் தான் இவ்வுலகத்திலே நமக்கு சத்துரு, அல்லாமல் மனிதர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்முடைய கையிலே பட்டயத்தை தந்திருக்கின்றார். அது என்னவென்றால் தேவனுடைய வசனம். இவ்வுலகத்திலே சத்துருவுக்கு எதிர்த்து நிற்பதற்காக தேவன் நம்முடைய கையிலே திருமறையை தந்திருக்கின்றார். அதில் காணப்படுகின்ற வசனத்தின் மூலமாக தான் நாம் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே தேவ வசனத்தின் மூலமாகத்தான் நாம் இவ்வுலகத்திலே வெற்றியையும் கண்டடைய முடியும். அடுத்ததாக பார்ப்போமானால், ஓட்டப்பந்தயம் ஒழுங்கின்படி ஓடு. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே என்று பாடலின் வரிகள் கூறுகின்றது. இது சொல்லும் அர்த்தம்தான் என்ன? உன் வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு நடத்துவாய், பாவங்கள் நெருங்கினாலும் உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே என்று இறைநாதர் இயேசு நமக்கு பாடல் வழியாக கற்றுத்தருகின்றார். எபிரேயர் 12:1 சொல்கிறது, நமக்கு சுமையாகவும் பாவமாகவும் இருக்கும் அனைத்தையும் நீக்கி நமக்காக வைக்கப்பட்ட ஓட்டப்பந்தயத்தில் பொறுமையுடன் ஓடுவோம். இது எதை குறிக்கின்றது என்றால் ஓட்டப்பந்தயத்தை குறித்து குறிப்பிடத்தக்கது அல்ல. இது எதை குறிப்பிடுகிறது என்றால் இரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, ஏசப்பா நிச்சயமாக ஒரு நாளைக்கு வரதான் போகிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இவ்வுலகத்தில் நம்ம வாழ்கிற போது ஒழுங்காக வாழ்ந்தால் மட்டும்தானா நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வுலகத்தில் உங்களுக்கு பாவங்கள் வரலாம், தீமையான
செயல்கள் வரலாம். என்னதான் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அதனால் உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் பரிந்து கெஞ்சி மன்றாடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக காணப்பட வேண்டும். பாவமான செயல்கள், பாவமான கிரியைகள் வருகின்ற போது ஞானமாக பொறுமையாக இருந்து இறையரசுக்கு நேராக இறையரசிலே நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றிக்கொள்ளும்படியாக அந்த ஓட்ட பந்தயத்தை ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் நல்ல ஞானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதனை தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். ஆகவே தேவன் உன்னை வெற்றி பெற செய்வார். நீ நம்பிக்கையுடன் ஓடுவாய். அன்பானவர்களே, இந்த நாளைக்கு நீங்கள் சோதனையில் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கலாம், பயங்கரமான பள்ளத்தாக்கில் இருக்கலாம். அது எப்பேற்பட்ட பள்ளத்தாக்காக இருந்தாலும் ஏசப்பா உங்களை நிச்சயமாக மீட்பார் என்பதில் ஒரு எள்ளளவு கூட சந்தேகம் இல்லை. தேவன் உங்களை அழ வச்சுட்டு உங்களை வேடிக்கை பார்க்குறவர் அல்ல. தீயோனானவன் தான் உங்களை அழ வச்சு அழகு பார்க்குறவன், ரசிக்கிறவன், வேடிக்கையாக உங்களை பார்க்குறவன். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். ஆகவே அவர் இந்நாளில் உங்களிடம் கூறுகிறார், உனக்கு காத்திருக்கும் வெற்றியை நீ காண்பாய். அதாவது அவர் உனக்கு வைத்திருக்கும் வெற்றியை காண்பாய். என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று கூறுகிறார். ஆதலால் போராடு மகனே, ஓடு மகனே, தேவனோடு வெற்றி பெறு மகனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, goodbye. May God send you peace. Thank you.